கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 15:3. ரோமன்ஸ் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அதாவது இந்த அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல நம்மள பிரியத்துக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடக்கணுங்கிறது 2வது வசனம் சொன்னாரு. எப்படி நம்ம மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி, மற்றவர்களை எடுத்துக்கட்டும்படி நடக்கணும்னு சொன்னாரு. இப்ப 3வது வசனத்துல இதுக்கெல்லாம் உதாரணம் யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்ப அவர் சொல்லும் போதே கிறிஸ்து தான் நமக்கு கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கும் அன்பிற்கும் ஒரு முன்மாதிரி. அவர்தான் அடிப்படை என்று சொல்லக்கூடியதாக கிறிஸ்துவும். இப்ப பவுல் தன்னுடைய லாஜிக்க பயன்படுத்தல, இல்ல ஒரு பிலாசபியோ இல்ல வேற ஒரு காரியத்தை சொல்லல. யாரு? கிறிஸ்துவ தான் எடுக்கிறாரு. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு உயரியமான ஒரு முன்மாதிரி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஒரு பூரணமானவர். அவர்தான் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவர். ஏன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 5-8 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது அவர் எப்படி தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி. மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லும்போது என்ன? அவர் என்ன மற்றவர்களுக்கு பணி செய்வதற்காக உள்ள பணி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யத்தான் வந்தாரே ஒழிய ஊழியம் பெறுவதற்காக அல்ல. அவர் என்ன பண்ணல? தமக்கு பிரியமாக நடக்கல. இதுதான் கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மையினுடைய உச்சபட்சமான அளவுகோல். என்ன? அவர் ஒரு காலம் தன்னுடைய சுகத்தையோ தன்னுடைய உரிமையோ தனக்கு தேவை என்னன்னு சொல்லக்கூடியதோ இல்ல ஒரு எளிதான பாதையில பாவணும் அப்படிங்கறத செய்யவே இல்லை. அவர் முழுக்க பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாவிகளுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக, தேவனுடைய நாம மகிமைக்கென்று எல்லாவற்றையும் செய்தார். அவர் செய்த எல்லாமே என்ன? சுயத்தை விருப்பப்படுவதற்கு எதிர்மாறான காரியம். ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் முழுவதும் ஒரே வசனம் சொன்னாரு. யோவான் 6:32 சொன்னாரு. என்ன? நான் பரத்திலிருந்து இறங்கி வந்தது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காக வந்தனால, என்னுடைய சித்தத்திற்காக அல்ல என்று சொல்லக்கூடியதாக. இங்க அதை சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கீதம் 69வது சங்கீதத்துல 9வது வசனத்தை சொல்றாரு. என்ன? எழுதி இருக்கிறபடி. எங்க எழுதி இருக்குது? சங்கீதம் 69வது சங்கீதம் 9வது வசனத்துல சொல்றாரு. அது சொல்லும் போது ஏன்னா நீங்க லூக்கா 24வது அதிகாரம் முழுவதும் 27வது வசனத்துல எல்லா வசனமும் அவரைத்தான் சொல்லுதுன்னு சொல்லக்கூடியதாக, யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனமா இருக்கட்டும், இல்ல அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரம் 20 வசனமா இருக்கட்டும், இது எல்லாமே 69வது சங்கீதத்துல இருந்தா சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது என்ன? எல்லாவற்றையும் அவர் தாங்கக்கூடியவராய், ஏசாயா 53:4-6 வரை உள்ள வசனங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் என்ன? அவரை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ அன்பு என்பதை மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. நீங்க கிறிஸ்தவ அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வேற என்னமும் செய்ய தேவையில்லை. நீங்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? அவர் தன்னுடைய சுயத்தை வெறுத்து என்ன பண்ணாரு? அவர் தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக எல்லாமே நடந்து கொண்டாரு. அப்போ ஒரு அன்பு என்பது எதுல இருக்கு? கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மையில் இருக்குது. இதத்தான் வேதவசனம் நமக்கு முன்னாகவே அறிவித்தது. எப்படி கிறிஸ்து தமக்கு பிரியமாக இல்லாம தன்னை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை தன் மேல ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவ அன்பு என்று சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே போதும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கிறிஸ்து தன்னை பிரியப்படுத்துவதற்கு ஏதாவது செய்தாரா? இல்ல. ஆனா அன்பு செலுத்தினாரு. அன்பு செலுத்தினா அதுக்கு விலைக்கரையும் செலுத்தினாரா? நிச்சயமாக. அன்பு ஒரு விலைக்கரையும் செலுத்தித்தான் ஆகணும். அன்பு இலவசமா வராது. அப்ப என்ன?
அன்பு என்ன பண்ணுது? விளைக்கரையும் செலுத்தி. கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன விளைக்கரையும்? தன்னை தானே கொடுத்தது. அப்ப அவர் தன்னை பிரியப்படுத்த வாழல. அவர் என்ன தன்னை அனுப்பின பிதாவாகிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய மனத்தாழ்மை என்ன பண்ணுச்சு? எல்லாருடைய ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காரியமா இருந்துச்சு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மை இன்னைக்கு உங்க இருதயத்தை அப்படியே மென்மையாக்கி கிறிஸ்துவை போல வாழ உங்களை அழைக்கட்டுமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கிறிஸ்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு நேர்த்தியான உதாரணமாய், ஒரு அடிப்படையாய், ஒரு அஸ்திவாரமாய், ஒரு அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டினதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.